அடுத்ததாக தயாரிப்பாளர் தனியின் அவர்களை ஒரு சில வார்த்தை பேசுமாறு இருக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களுக்கும் இங்கு வந்திருக்க ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முதல்ல இந்த ஆங்கருக்கு நம்ம ஒரு வாழ்த்து சொல்லணும். எவ்வளவு பரபரப்பா யூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா, சீக்கிரம் 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 அப்படின்றாங்க. அம்மா உங்களுக்காகவே நாங்க சீக்கிரம் சீக்கிரம் முடிச்சிடறோம். இந்த பேர் என்ன? மோகனா. ரொம்ப ஸ்பீடா பண்றீங்க. உங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் முதல்ல வாங்கண்ணா வணக்கம்னா படத்தினுடைய தயாரிப்பாளர் யாஸ்மின் பேகம் அவர்களுக்கு ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுப்போம். தன் கணவருக்காக நான் பணம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். யாஸ்மின் மேம் வாழ்த்துக்கள். உங்க கணவருடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு நீங்க உழைச்சி சம்பாதிச்சு அதுல ஒரு படமும் நம்ம சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து எடுப்போம். நம்ம ஹஸ்பண்ட் வந்து கனவா ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கிறாரு, அவருக்கு ஒரு படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சேர்ந்து நீங்க வந்து ஒரு உழைப்பை கொடுக்கறதும் இங்க வந்து பேசுறதும் தைரியமா நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. உங்களுடைய அந்த உழைப்புக்கு இந்த படம் வெற்றி அடையணும். அண்ட் லக்ஷ்மணன் அவர்கள் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஒரு அன்பான ஒரு தயாரிப்பாளரா வந்து ஆபீஸ் வந்து நீங்க கண்டிப்பா வரணும், இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு மரியாதையா சொல்லும் போது நம்ம அவருக்கு நோ சொல்ல முடியல. அவருடைய அந்த உழைப்புக்கும் அந்த நேர்மைக்கும் அந்த என்ன சொல்றது மரியாதைக்கும் கண்டிப்பா அவர் வெற்றி அடையணும். இந்த படத்தை நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஹீரோ வந்து சுந்தர் மகரிஷி, அவரே வந்து ரைட்டர், இந்த ஸ்கிரீன் பிளே அவரே எழுதியிருக்காரு, அவரே நடிச்சிருக்காரு, படத்துல டான்ஸ் ஆடி இருக்காரு, நிறைய விஷயங்கள், அதாவது ஒரு முக்கியமான ஹீரோ மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. பார்க்கும்போது பரவாயில்ல, ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் படத்துலயும் ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காருன்னு தோணுது. சுந்தருக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த குழு வந்து ஒரு என்ன சொல்றது 20 நாட்களுக்குள்ள ராஜ் கண்ணாயிரம் டைரக்டர் வரும்போது ரொம்ப அளவா பேசிட்டு போயிட்டாரு. ரொம்ப என்னுடைய என்ன சொல்றது ஃபர்ஸ்ட் முயற்சி ஒரு டீம் ஒர்க்கா பண்ணியிருக்கோம். 20 நாட்களுக்குள்ள அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு பிரஸ் நோட் கொடுத்து சார் இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க அப்படின்னு எந்த பிரஸ் மீட்லயும் அந்த மாதிரி ஆடியோ லான்ச்ல நம்மளுக்கு கொடுத்ததே இல்லை. இதெல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். கிளியரா என்ன கதைன்னு வேற சொல்லிட்டாங்க. அதாவது 24 மணி நேரத்திற்கு ஒரு யூடியூபருக்கும் ஒரு பொலிட்டீஷியன் நடக்கிற ஒரு பிரச்சனை, அதுல எப்படி யூடியூபர் தப்பிச்சாரா இல்லையா அப்படின்னு அழகா கதையை நம்மளுக்கு சொல்லி சார் இதெல்லாம் தெரிஞ்சுங்க, இதுதான் கதை, நாங்க ட்ரெய்லர் சாங் காமிச்சிட்டோம்னு ரொம்ப டிசிப்ளினா ஒரு குழுவா அவங்க எழுதியிருக்காங்க. அண்ட் 20 நாட்களுக்குள்ள படம் எடுக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லைங்க. அதுல வந்து இத்தனை பாடல்கள், காமெடி சீனு, அவ்வளவு ஆர்டிஸ்ட் வச்சு பரபரப்பா இயங்கி எப்படி ஒரு மோகனா ஆங்கர் பண்ணாங்களோ அதே மாதிரி பரபரப்பா படத்தை வந்து 20 நாட்கள் டே நைட்டு என்ன ஒரு மேடம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அவங்க கண்டிப்பா டைட்டா பட்ஜெட் கொடுத்து இதுக்குள்ள முடிவுன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பட்ஜெட்குள்ள முடிக்கணும்னு சொல்றதுக்காக இந்த குழு ரொம்ப டே நைட் இயங்கி ஒரு படத்தை கொண்டு வந்திருக்காங்க. சினிமா துறை பொறுத்தவரையும் ஒரு நல்ல படைப்பு வரும்போது கண்டிப்பா மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க. இப்படி இன்னைக்கு 2 நாட்கள் பாத்தீங்கன்னா கில்லி மாதிரி எல்லாரும் வந்து ஆடியன்ஸ் எல்லாம் வந்து ஜெய் கூட்டம் வந்து விஜய் சாரை செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. விஜய் சார் வந்து 20 வருஷம் கழிச்சு நடிக்கிற 20 வருஷம் முன்னாடி நடிச்ச ஒரு படத்துக்கு இவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. பாக்ஸ் ஆபீஸ் மீண்டும் களை கட்டுது. எல்லோருமே தமிழ் சினிமால ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிற படம் தான் இன்னைக்கு கில்லி மாதிரி இருக்கு. ஆடியன்ஸ்க்கு நல்ல படம் வந்தா போறோம், பெரியவங்க வந்துருவோம், நாங்கெல்லாம் கில்லி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல கில்லி மாதிரி ஒரு என்டர்டெய்னிங்கான படமா இந்த படமும் வந்ததுன்னா ஜாலியா சிரிச்சு கொண்டாடுற எல்லார் ஃபேமிலியும் பாக்குற படமா இருந்ததுன்னா கண்டிப்பா மக்கள் வந்துருவாங்க. இன்னைக்கு மக்கள் எல்லாம் பெரியவங்க வந்து படம் பார்க்க ரெடியா இருக்காங்கன்றதுதான் கில்லி படம் 2 நாள் வசூல்ல நமக்கு சொல்ற செய்தி. இந்த படமும் அதே மாதிரி என்டர்டெய்னிங்கா எல்லாரையும் மகிழ்ச்சி ஒரு வணிக ரீதியில வெற்றி அடையணும். இவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல் தலைவருக்கெல்லாம் எனக்கு வந்து திருநாவுக்கரசு அவர்கள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவரை பார்க்கும் போதுல அவ்வளவு பெரிய மனிதர்லாம் இங்க வந்திருக்காரு, எம்எல்ஏ அவர்களும் வந்திருக்காங்க போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு நெட்வொர்க் இருக்கிற இந்த தயாரிப்பு குழுவுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய உங்களுக்கு கிடைக்கிற அந்த சப்போர்ட்ல இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். மீண்டும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ.